ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் VRS மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா என்ற திட்டத்தின் கீழே நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே ரன் பண்ணக்கூடிய பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, இருவருமே இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா என்ற திட்டத்தின் கீழே குறைந்த வட்டியில் எப்படி கடன் உதவியை பெறுவது, இதற்கு தகுதியுடைய நபர்கள் யார், இதை எப்படி அப்ளை பண்ணலாம், இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை போன்ற பல சந்தேகங்களை இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாட்டுடைய தொழில்துறை வளர்ச்சி அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் வளர்ச்சி. இதை புரிஞ்சுக்கிட்ட மத்திய அரசாக இருக்கட்டும் அல்லது மாநில அரசாக இருக்கட்டும், புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு புது புது ஸ்கீம்களை இந்த அரசு தொடர்ந்து அறிமுகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கீமில் ஒன்று தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா என்ற ஸ்கீமு. இந்த ஸ்கீம் மத்திய அரசு கடந்த 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்கீம் முழுக்க முழுக்க யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SC ST மற்றும் பெண்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவும், அல்லது அவர்கள் ஏற்கனவே பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக எந்த ஒரு கொலட்ரல் செக்யூரிட்டியும் இல்லாமல் குறைந்த வட்டியில் எப்படி பேங்கில் கடன் வாங்குறது, அந்த கடன் மூலியமாக எப்படி நம்மளுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் கீழே நீ புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, அல்லது ஏற்கனவே நான் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு கொலட்ரல் செக்யூரிட்டியும் இல்லாமல் குறைந்த வட்டியில், அதாவது 1 லட்சம் முதல் 1 கோடி வரை நீங்கள் இந்த பிஸ்னஸுக்கு கடன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி மக்கள் வேலை தேடி அலையும் நிலை மாறி இந்த ஸ்கீமுக்கு கீழே நீங்கள் புது புது வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்காக மத்திய அரசு கடந்த 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா என்ற திட்டம். பொதுவாக இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SC ST மற்றும் பெண்கள் அனைவருமே இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெற முடியும். அதே மாதிரி இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய பயனாளியுடைய வயது 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஷேர் மட்டும் 50%க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெற முடியும். அதுவும் குறிப்பாக SC ST அல்லது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெற முடியும். உங்கள் பேரில் 2 பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, புதுசாக அந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு புதுசாக லோன் வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்னா கண்டிப்பாக முடியாது. ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்க பிஸ்னஸில் ஏதாவது ஒரு டெவலப் பண்ணணும் அல்லது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த பிஸ்னஸ்க்கு லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அந்த லோன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு NO சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் புதுசாக அந்த ஸ்கீமில் நீங்கள் லோன் வாங்கி உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். இன்கேஸ் புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நீங்கள் அந்த பிஸ்னஸை பேஸ் பண்ணி ரெடி பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக உங்களுடைய பிஸ்னஸ்ஸு அல்லது மேனுஃபேக்சரிங் ஓரியன்டாக அப்படிங்கிறத அந்த ப்ராஜெக்டை நீங்கள் ரெடி பண்ணணும். நீங்கள் உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர் வேலை பார்க்க போகிறாங்க, உங்களுடைய பிஸ்னஸ் எதை பற்றி உள்ளது, நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, உங்களுடைய பிஸ்னஸோடைய டேர்ன் ஓவர் என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ப்ராஜெக்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்கீமில் லோன் வாங்கி பயன்பெற முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்கீமில் எவ்வளோ வரையும் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்சத்துலேருந்து 25 கோடி வரை நீங்கள் இந்த ஸ்கீமில் லோன் வாங்கிக்கலாம். இன்கேஸ் ஆல்ரெடி உங்கள் பேரில் நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அந்த லோனை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்கீமில் புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லோன் வாங்க முடியும். இந்த தகுதியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் கண்டிப்பாக சேர்ந்து பயன்பெறுவதற்கு தகுதியுடைய நபர். இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கம்பல்சரி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய KYC ஃபார்மை கம்பல்சரி நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ப்ளஸ் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, ப்ளஸ் உங்கள் கம்பெனியுடைய 2 அக்ரிமெண்ட், இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே நீங்கள் இந்த லோனை ஈஸியாக வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோடைய ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவைப்படும். உங்கள் பார்ட்னர்ஷிப்புக்கு உடைய அந்த டீடு, அந்த பாண்டு கம்பல்சரி தேவைப்படும். நீங்கள் உங்கள் பேரில் ஆல்ரெடி ஒரு லோன் வாங்கி நீங்கள் அந்த லோனை கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதற்கான NO சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான்
நீங்கள் புதுசாக இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டீங்க, அந்த பிஸ்னஸை வந்து நான் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன டெவலப் பண்ண போகிறீங்களோ அதற்கான ப்ராஜெக்ட் வந்து கம்பல்சரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தாலும் மட்டும் தான் இதில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும். நீங்கள் பண்ணக்கூடிய புது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே 25 கோடிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி இருந்தாலும் மட்டும் தான் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும். இந்த ஸ்கீமை பொறுத்தவரை குறைந்தது 1 லட்சத்திலிருந்து அதிகபட்சம் 25 கோடி வரை இந்த ஸ்கீமில் வந்து லோன் கொடுக்குறாங்க. அதுவும் குறைந்த வட்டியில் வித்தவுட் கொலட்ரால் அதாவது எந்த ஒரு கொலட்ரால் செக்யூரிட்டியும் இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸை பேஸ் பண்ணி முழுக்க இந்த லோன் வந்து கொடுக்குறாங்க. இந்த லோன் வந்து எதன் கீழே கொடுக்குறாங்கன்னா இந்த ஸ்டாண்டப் இந்தியா அப்படிங்கிற ஸ்கீமு கீழே தான் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நீங்கள் உங்கள் பேரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் அந்த பிஸ்னஸை வந்து நான் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பேரில் எந்த ஒரு லோன் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்துச்சுன்னா அந்த லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கான என்ஓ சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீங்கள் புதுசாக அந்த ஸ்கீமில் சேர்ந்து நீங்கள் வந்து பயன்பெறலாம். புதுசாக நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு வந்து கம்பல்சரி தேவைப்படும். அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் வந்து நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, அந்த பிஸ்னஸுக்கு வந்து எத்தனை பேர் வேலைக்கு சேர்க்க போகிறீங்க, அந்த பிஸ்னஸ் வந்து அந்த பிஸ்னஸுடைய டேர்ன் ஓவர் என்ன, அந்த பிஸ்னஸ் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக அல்லது மேனுஃபேக்சரிங் ஓரியன்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இருக்கணும். முழுக்க நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த லோனு தான் அந்த பேங்க் தான் முடிவு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து எங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அது பக்கத்தில் எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் லோன் வாங்க முடியும். அந்த கரண்ட் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய அந்த பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் வந்து லோனுக்கு வந்து அப்ரோச் பண்ணுங்கள். முடிந்த வரை பேங்கு உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் சேர்ந்து பயன்பெற முடியும். இல்லைன்னா நீங்கள் பயன்பெற முடியாது. நான் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா கம்பல்சரி இந்த ஸ்டாண்டப் இந்தியா அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து லோன் வாங்கி பயன்பெற முடியும். அது வந்து முழுக்க ஒரு பேங்க் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த பேங்க்கில் போயிட்டு இந்த ஸ்கீமில் நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக எல்லாத்தையும் நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி அந்த பேங்க் அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த லோனுங்கிறதே கிடைக்கும். இந்த ஸ்கீமை பொறுத்தவரை எப்படிலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட்டோடைய லிங்கை வந்து என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஏரியாவில் வந்து எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்கில் போய்ட்டு டைரெக்டாக நான் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து பேங்க் மேனேஜரை வந்து பார்த்து இந்த ஸ்கீமில் வந்து எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது முழுக்க அரசு சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை தான் நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன். அதனால் வந்து நான் வந்து எதையும் ஒரு பொய்யான தகவல்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கல. அரசு எப்படி இதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்களோ அதே மெத்தடில் தான் நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக இதை வந்து நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு வந்து லோனு கொடுக்குறது வந்து முழுக்க ஒரு பேங்க் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த பேங்க் நினச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து இந்த லோனை கொடுக்கலாம். இன்கேஸ் இந்த லோனு கொடுக்க வேணாம்னு நினச்சாங்கன்னா அவங்க கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து 2 வழிகளில் அப்ளை பண்ணிக்கலாம். மேனுவலாக நீங்கள் வந்து பேங்க்கில் போய்ட்டு இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் வந்து பேங்க் மேனேஜர் மூலம் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாண்டப் இந்தியா அப்படிங்கிற வெப்சைட் மூலம் நீங்கள் வந்து இந்த லோனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்து அந்த பேங்க் மேனேஜரை அப்ரோச் பண்ணி தான் இந்த முழுக்க இந்த லோனை நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். பேங்க் வந்து உங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணால் தான் இந்த லோனை வந்து நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்த முடியும். அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை.